நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்துக்கள் வழிபடும் செல்வ விநாயகர் கோயில். அதற்கு அருகிலேயே இஸ்லாமியர்கள் வழிபடும் மசூதி, அப்படியே பின்புறம் கிறிஸ்தவர்கள் வழிபடும் தேவாலயம் என 3 மதங்களின் வழிபாட்டு தலங்களும் அருகருகே அமைந்துள்ளன. மார்கழி மாத காலை வழிபாட்டில் இந்து பக்தர்கள் கலந்து கொள்ள அருகில் இருக்கும் மசூதியில் இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட, வாராந்திர வழிபாட்டிற்காக கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றனர். செங்கல்பட்டில் உள்ள மேலக்கோட்டையரில் உள்ள காவலர் சொந்த இல்ல குடியிருப்பு அருகேதான் மத நல்லிணக்கத்தை போற்றும் இந்த 3 வழிபாட்டு தலங்களும் அமைந்துள்ளன. காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் இணைந்து கோயில், மசூதி, தேவாலயம் என 3 வழிபாட்டு தலங்களையும் கட்டியுள்ளனர். மனசில் ரத்தம், உடம்புல ஓடுற ரத்தம் செவப்புன்றான். அதுக்கேற்ற மாதிரி எந்த மதங்க இதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் ஓடுற ரத்தம் அதே மாதிரி தான். நாங்கள் இங்கே இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ் எந்த பாகுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கோம், ஒற்றுமையாக இருப்போம், இருந்து கொண்டே இருக்கோம். ஆமாம், கிறிஸ்துமஸுக்கு அவங்க எங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, நாங்களும் போவோம், வாழ்த்துவோம். அதே மாதிரி பொங்கல் பண்டிகை அவங்க வாழ்த்துவாங்க, இது பண்ணுவாங்க. முஸ்லீம் ரம்ஜான், மொஹரம் வந்தால் அவங்க இது பண்ணுவாங்க. ஈஸ்டருக்கு வந்தால் கிறிஸ்டின், எல்லாமே ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். யாரையும் ஒருத்தர் எல்லாம் வெளியே போனால் அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் அப்படி தான். 2016ஆம் ஆண்டு மேலக்கோட்டையூரில் காவலர் சொந்த இல்ல குடியிருப்பு அமைக்கப்பட்டது. மொத்தமுள்ள 2673 வீடுகளில் கிட்டத்தட்ட 8000 முதல் 10,000 பேர் வசிக்கின்றனர். இந்த காவலர் குடியிருப்பு அருகே முதலில் விநாயகர் கோயில் கட்டப்பட்டது. பின்னர் அனைத்து மதத்தினரும் வழிபடும் விதமாக மசூதியும் தேவாலயமும் அருகருகே கட்டப்பட்டன. இப்போ பாருங்க, இவங்க எல்லாம் பிள்ளையார் கோயிலிருந்து தான் வந்திருக்கிறாங்க. ஒரே காம்பவுண்டு தான் பாருங்க, அதே அடுத்தாப்புல இந்த காம்பவுண்டு, இது பிள்ளையார் கோயில். இந்த காம்பவுண்டுக்கு அடுத்தாப்புல மசூதி. ஒரே காம்பவுண்டு தான், ஒரே சோறு தான். இப்போ ஆலயத்தில் இன்றைக்கி சண்டே 8:30 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிக்கும் போது அவங்க பூஜை எதாவது பண்ணாங்களா, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுக்கிடுவாங்க. அதனால் எங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சல் இல்லை. ஏன் இந்த ஒற்றுமை எங்களுக்கு வந்ததுன்னா, நாங்கள் பப்ளிக்கோடு நாங்கள் சர்வீஸ் பண்ணோம். எந்தெந்த மதத்தில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறது எங்களுக்கு பப்ளிக்கோடு எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் அனுசரித்து இந்த மத வழிபாடு நாங்கள் தனித்தனியாக பிரித்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நீங்கள் இந்த மாதிரி எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஒற்றுமையாக இருந்து மத வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இந்த 3 மதத்தினுடைய நோக்கம். நம்பிக்கை தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதேபோன்று இந்துக்களின் பண்டிகை, இஸ்லாமியர்களின் ரம்ஜான் என அனைத்து மத பண்டிகைகளும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இங்கு கொண்டாடப்படுகிறது. இங்கே 3 மதமும் சம்மதமாக ஒருத்தருக்கு அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறோம். பள்ளி 2018 உருவாக்குனது எப்படி அப்படின்னா, நம்ம கோயிலேருந்து நாங்கள்லாம் காவலர் இதில் இருக்கிறோம், எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம். அதனால எங்களுக்கு ஒருத்தருக்கு எங்களுக்கு தெரியும். கூப்பிட்டு சொல்லுவாங்க, என்ன பாய் இடம் இருக்கேன், சீக்கிரம் நீங்கள் கட்டுங்கன்னா இன்ஷா அல்லான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அல்லாஹ்தாலா எங்களுக்கு உதவி செஞ்சார். நன்கொடையாக நிறைய பேர் கொடுத்தாங்க. இன்றைக்கி நல்ல 5 வேளை தொழுகை நடந்துகிட்டு இருக்குது. அல்லாஹ்வுடைய ஒரு வரப்பிரசாதம் எங்களுக்கு இது. கிறிஸ்டின், முஸ்லீம், இந்துன்னு நாங்கள் தனிப்பட்ட முறையில் இருக்க மாட்டோம். எல்லாரும் ஒற்றுமையாக, எல்லாரும் அக்கா தங்கச்சியாக, அண்ணன் தம்பியாக தான் நாங்கள் பழகுறோம். கிறிஸ்டின் கோயில்களுக்கு நியூ இயருக்கு நாங்கள் போவோம். ரம்ஜானுக்கு முஸ்லீம் கோயிலை வாங்கி நாங்கள் ரம்ஜானுக்கு நோன்பு கஞ்சி வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ஒற்றுமையாக இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே உள்ளவங்களும் இங்கே சாமி கும்பிட்றாங்க. இங்கே உள்ள நாங்களும் பள்ளிவாசலில் போய் தண்ணி தெளித்து குழந்தைங்களுக்கு முடியலைன்னா இது பண்ணுறோம். 3 பேரும் உள்ளேயும் நிறையா இருக்கிறோம். யாருமே இது வரைக்கும் சண்டை போட்டது கிடையாது. இந்தியாவே இல்லை, உலகமே ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக எப்போதும் இருப்போம். எங்களுடைய சந்ததிகளும் நாங்கள் சர்ச்சுக்கும் கூட்டும் போவோம், தர்காவுக்கும் கூட்டும் போவோம், கோயிலுக்கும் கூட்டும் போவோம். மதங்களால் பிரிவினையை உண்டாக்காமல் மனிதம் மட்டுமே முக்கியமென இந்துக்களும், இஸ்லாமியர்களும், கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக இருப்பதற்கு நம்பிக்கை தேவாலயமும், செல்வ விநாயகர் கோயிலும், மஸ்ஜிதே ஈக்ஷா மசூதியும் சாட்சியங்களாக நிற்கின்றன. என்ன குறையும் இளமேலோர் எம்பாவார் பாதாளம் எழுந்திறங்கி